அமாவாசையில எந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம், எந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, அமாவாசையில் மனிதர்களுக்கு பைத்தியம் பிடிப்பது என்பது உண்மையா, பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம். ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் மனிதர்களின் மனநிலையில் சில வித்தியாசங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். பௌர்ணமி நாளை விட அமாவாசை நாளில் தான் மனிதர்களின் மனநிலை பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அமாவாசை நாள் பேய், பிசாசு போன்ற தீய சக்திகளுக்கு உகந்த நாள். அதனால் எதிர்வினை சக்திகளின் ஆதிக்கம் அதிகரித்திருக்கும். எனவே இந்த நாட்கள்ல எந்த காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம், நல்ல பலன்களும் கிடைக்காது என்று அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அமாவாசைக்கும் மனிதனுக்கும் இடையே என்ன தொடர்பு? ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை ஆகிய இரண்டுமே மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஆடியில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. காரணம், இந்த ஆடியில்தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்க ஆரம்பம். அப்போது பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுகிறது. அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக ஏற்பதாக ஐதீகம். ஆடி அமாவாசையில பலரது வீட்டுல முன்னோர்களுக்கு படையல் போட்டு தர்ப்பணம் கொடுக்கும் வழக்கம் இருக்கிறது. மேலும் அன்றைய தினங்களில் கடைகளிலும் வீடுகளிலும் திருஷ்டி சுற்றி போடும் வழக்கமும் இருக்கிறது. சரி, அமாவாசை நாளில் ஏதேனும் புதிய காரியங்களை செய்யலாமா வேணாமா? அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கிறது. பொதுவா தமிழகத்துல தெற்கு பகுதியில அமாவாசை தினத்தை நல்ல நாளாக பார்ப்பதில்லை. ஏனென்றால் அன்றைய தினத்துலதான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம். எனவே அன்றைய தினத்தில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பது எண்ணமாக இருக்கிறது. ஆனால் வடக்கு பகுதியில அவ்வாறு யாரும் நினைப்பதில்லை. நிறைந்த அமாவாசை தினத்துலதான் புதிய கடைகள் திறப்பது, புதிய வாகனம் வாங்குவது, பத்திரப்பதிவு செய்வது என நிறைய புதிய விஷயங்களை துவங்குகிறாங்க. உண்மையில் அமாவாசை நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் வந்து தங்களோட சந்ததியினரை மறைமுகமா கவனித்து அவர்கள் செய்யும் செயல்களை ஆசீர்வதித்து செல்கிறார்கள். எனவே பித்ரு தேவதைகள் எனப்படும் நமது முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து புதிய காரியங்களை துவங்கும் போது அவை நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். எனவே அமாவாசை தினத்தில் துவங்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் நன்மையை தருமே தவிர தீமையில் முடியாது. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன. அந்த நேரத்தில் இரண்டு கிரகங்களின் ஆகர்ஷண சக்தியும் மிக அதிகமாக இருக்கும். அதனால் மனித மூளையில் துரிதமான மாற்றங்கள் நிகழும் வாய்ப்பு நிறைய உண்டு. அதாவது மனம் கொந்தளிப்பான நிலையிலேயே இருக்கும். சூரியனும் சந்திரனும் ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்வதால் காந்த சக்தி ஏற்படுகிறது. அன்றைய தினத்தில் மாமிசம் சாப்பிடுவதை தவிர்ப்பது என்பது மிக பெரிய ஜீவகாரண்யம் ஆகும். அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை அன்று விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் அமாவாசை தினத்தில் மிக கடினமான வேலைகள், உடல் ரீதியான வேலைகள் எதுவுமே செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும் போது தவறி அடிபட்டால் இரத்த காயம் ஏற்படும். அடிபட்ட வீரியம் அதிகமாக இருக்கும், சீக்கிரம் ஆறாது. அமாவாசை அன்று பதட்டமும் கோபமும் ஏற்பட்டால் முடிந்த அளவிற்கு மௌனத்தை கடைபிடியுங்கள். முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை செய்யுங்கள். எல்லை தானமாக கொடுத்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது. ஆடி அமாவாசையில உடைகளை தானமாக கொடுத்தால் குழந்தை பாக்கியம், ஆயுள் விருத்தி தோஷம் நீங்கும். மேலும் அன்னதானம் அனைத்து கடவுள்களுக்கும் மிகவும் பிரியமான தானங்களில் ஒன்றாகும். உணவின்றி தவிக்கும் ஏழை எளிய மக்களை தேடிச் சென்று உணவை தானமாக கொடுத்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏன் அமாவாசை தினத்தில் கோலம் போடக்கூடாது என்று தெரியுமா? இறை ஆராதனையும் முன்னோர் ஆராதனையும் ஒரு சேர வந்தால் முன்னோர் ஆராதனைக்குத்தான் முதலிடம் அளிக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லும். பித்ருக்களுக்கு பிடிக்காத சிலவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது கோலம், மணியடிக்கும் ஒளி, இரும்பு பாத்திரத்தின் ஒளி போன்றவை பித்ருக்களின் வருகையை தடுப்பதாக அமையும் என்பதால் இவை பித்ருக்களுக்கு பிடிக்காது. ஆகவே அமாவாசை அன்று நம் வீட்டு வாசலிலோ பூஜை அறையிலோ கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும்.
ஆடி அமாவாசையில் கட்டாயம் காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். இது நமது முன்னோர்களே வந்து சாப்பிடுவதாக சாஸ்திரம் கூறுகிறது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை.